ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாத்தோட லைஃப்பையும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். நீங்கள் உங்களை பார்க்குற விதமே சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம செல்ஃப் கான்செப்ட் பற்றி தான் பேச போகிறோம். செல்ஃப் கான்செப்ட் எப்படி வந்து நம்மளோட லைஃப்பை டோட்டலாக அப்கிரேட் பண்ணி கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். என்னெல்லாம் நம்ம டெஸ்டினியில் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ அதே வந்து நீங்கள் ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ட்டை போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோடய டெஸ்டினி நான் தான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து உண்மை? ஸோ இதில் உண்மை என்ன அப்படின்னா, யார் வந்து பிலீவ் பண்ணுறாங்களோ நான் தான் க்ரியேட்டர் அப்படின்னு அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. இப்போது நம்ம அல்ஃபா மைண்ட் செட்னா என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அல்ஃபா மைண்ட் செட்டில் இருக்க பர்சன் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக கேர் பண்ண மாட்டாங்க. கரண்ட் ரியாலிட்டி என்ன வேணால் அவங்களுக்கு காட்டட்டும். அதே மாதிரி அவங்க பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க போய் சர்க்கம்ஸ்டான்ஸை வந்து செக் பண்ண மாட்டாங்க. அவங்க எடுக்கிறது தான் அவங்க டெசிஷனை தான் அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஒரு டிசைருக்காக ரொம்ப வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது எப்படியாவது அவங்க அச்சீவ் பண்ணிக்குவாங்க, பை ஹூக் ஆர் பை க்ரூக். உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்களோட அக்ரெசிவ் மைண்ட் செட்னால. ஏன்னா அவங்க டீப் டவுன் அவங்க வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க, லைக் நான் தான் என்னோடய லைஃப்பை நான் க்ரியேட் பண்ணுவேன், நான் வந்து லக்குக்காலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து டெஸ்டினியை டிபெண்ட் பண்ணி பேசாமல் உட்காண்ட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அந்த டிசைரை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அன்டில் அவங்களுக்கு அந்த டிசைர் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சனெல்லாம் ஒன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாருனாலையுமே ஷேக் பண்ண முடியாது. அவங்க எல்லாமே வந்து அன்ஷேக்கபிள் பர்சன். ஏன்னா இந்த மாதிரி பர்சனோட மைண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன் வந்து அவங்களே வந்து ஹேஸ் அ கிங் ஆர் குயினாக திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள போடுற ரூல்ஸ் தான் ரூல்ஸ். அண்ட் அவங்களோட இந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் அவங்களோட டிசைரை சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சிரும். நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஸ்டார்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகிடும். உங்களோட மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வரதெல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க, லைக் என்னால் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும், நான் என்னெல்லாம் என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ரேண்டம்லி இல்லை அன்கான்ஷியஸில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஃபுல் அவேர்னஸோட தான் உங்களோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது, லைக் என்ன என்னோடய டெஸ்டினியில் எழுதியிருக்கோ அதுதான் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களோட பேசிவ் மைண்ட் செட். ஸோ பேசிவ் மைண்ட் செட்டில் இருக்க பர்சன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்களோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதே வந்து நீங்கள் வந்து இப்போது உங்களோட மைண்ட் செட் இருக்குது, லைக் நான் என்ன நினச்சாலும் என்ன டிசைராக இருந்தாலும் சரி என்னோடய கையால் நான் என்னோடய டெஸ்டினியை நான் எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ட்ரூ க்ரியேட்டரோட செல்ஃப் கான்செப்ட். நீங்கள் நிறையா பேர் இந்த கோட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ எம் அ கிரியேட்டர், எவ்ரி ஒன் இஸ் யூ புஷிங் அவுட், நத்திங் இஸ் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் ஆஃப் மீ. இந்த கோட் வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லையா? பட் எத்தனை பேர் வந்து இதே சேச்சுரேட் பண்ணியிருக்கீங்க உங்கள் மைண்டில்? நிறைய பேர் வந்து உங்கள் மைண்டில் இந்த வேர்ட்ஸை சேச்சுரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இதே வந்து ஒரு வேர்டாக மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சுக்கிறதும் அண்ட் பிலீவ் பண்ணுறது ரெண்டுமே வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு வேர்டாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது உங்கள் மைண்டில் வந்து சேச்சுரேட்டடாக இல்லை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா உங்களை எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலுமே உங்களை ஈஸியாக வந்து ஷேக் பண்ணிடும். நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சீக்கிரமாக அழுந்துருவீங்க, பேனிக் ஆகிடுவீங்க, சர்க்கம்ஸ்டன்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க நீங்கள் யார் அப்படின்னு. இப்போது உங்களோட எஸ்பி வந்து உங்களை சம்திங் ஏதோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஹர்ட் ஆயிடுவீங்க அண்ட் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்கன் ஆயிடுவீங்க, அப்செட் ஆயிடுவீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியுமா? ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு கிரியேட்டர் மைண்ட் செட்டில் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், லைக் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து மேட்ரு பண்ணாது, பாஸ்ட் என்னவாக இருக்கட்டும் அதுவும் மேட்ரு பண்ணாது. நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களோட கரண்ட் ரியாலிட்டியில் பார்க்குறீங்களோ அதெல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்செப்ட். உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஞ்சர் தான். ஸோ உங்களோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டு உங்களுக்கு ஜஸ்ட் மிரரிங் தான். நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்களோ அந்த மாதிரி பீப்புளை தான் உங்களுக்கு சரௌண்டிங்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்களே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும்.
அதனால் நீங்கள் மற்றவங்கள சேஞ்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களோட பிலீஃபை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட டாமினன்ட் அசம்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட இன்டர்னல் வேர்ல்டு தான் உங்களோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டு க்ரியேட் பண்ணுது. நீங்கள் உங்களை வந்து ஆஸ் அ க்ரியேட்டராக அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் ஸ்டில் வந்து வேர்டை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? சப்போஸ் இல்லை அப்படின்னா திருப்பி அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்டில் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் அதை சேச்சுரேட் பண்ணி அதுதான் உண்மை அப்படின்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா எப்போ வந்து அதை நீங்கள் டீப்பாக வந்து பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களே யாருனாலையுமே ஷேக் பண்ண முடியாது. உங்கள் எஸ்பினால ஷேக் பண்ண முடியாது, ஜாபோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருனாலையுமே உங்களை வந்து ஷேக் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, மேக்னெட்டிக்காக இருப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட மைண்டு ஃபியரெல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே வந்து உங்களோட செல்ஃப் கான்செப்ட்டு உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து லைக் அ பாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணிடும். உங்கள் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, இது நான் கிடையாது. செல்ஃப் கான்செப்ட் வந்து உங்களோட ஆரா வந்து டிஃபைன் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களோட தாட் வந்து ஆட்டோ பைலட்டில் இருக்கும். செல்ஃப் கான்செப்ட் டிசைட் பண்ணும் உங்களுக்கு லைஃப்பில் என்ன அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வித்தவுட் எந்த ஒரு எஃபர்ட் போடாமல். ஸோ இப்போ உங்களுக்கு உண்மை தெரியும் நீங்கள் தான் வந்து க்ரியேட்டர் அப்படின்னு. ஸோ நீங்கள் பிலீவ் பண்ணால் போதும் அண்ட் அதை ஃபீல் பண்ணால் போதும். உங்களோட எல்லா டிசைருமே வந்து ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் பாசிட்டிவான கண்டென்ட் அண்ட் உங்களோட டிசைர் ரிலேட்டடாக கண்டென்ட் மட்டும் பாருங்கள். அண்ட் பாசிட்டிவான புக்ஸ் படிங்க. உங்களோட சரௌண்டிங்கில் இருக்க பர்சன் யாரெல்லாம் உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் உங்கள் சரௌண்டிங்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயத்த மட்டும் உங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, என்னெல்லாம் கேட்குறீங்களோ, என்ன ரீட் பண்ணுறீங்களோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் உங்களை வந்து பவர்ஃபுல்லாக, ரேடியண்ட்டாக அண்ட் மேக்னெட்டிக் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக உங்களையே சேஞ்ச் பண்ணுங்கள். ஐ ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட செல்ஃப் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.